தவேக கட்சியிலிருந்து செங்கோட்டையனும் அமமுக கட்சி தலைவரான டிடிவி தினகரனும் சேர்ந்து வந்து திடீரென ஸ்டாலினை சந்தித்ததால் பரபரப்பு மொத்தமாக மாறும் தமிழக அரசியல் களம். அதிமுக கூட்டணியிலும் விஜயின் கட்சியிலும் ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவு. அடுத்தடுத்து சிக்ஸரை பறக்கவிடும் ஸ்டாலின், உச்சத்தில் பறக்கும் திமுகவின் கொடி. புயலை கிளப்பிய தமிழக அரசியல் களம். அதாவது தமிழக அரசியலில் தற்போது நடந்திருக்கும் இந்த ஒரு சம்பவம் என்பது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத அளவுக்கு மிகப்பெரிய அசாத்திய திருப்பத்தை உருவாக்கியிருக்கிறது. அண்ணா, பெரியார், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற எத்தனையோ தலைவர்கள் அரசியல் செய்த போதும் கூட இப்படி ஒரு அரசியல் நிகழ்வு ஏற்பட்டதில்லை என்று கூட சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இப்போது தமிழக மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. ஆமாங்க, தற்போது தமிழக அரசியலில் தேர்தலுக்கான பணிகள் என்பது தீவிரமாக நடந்து வருகிறது. திமுக மற்றும் அதிமுக, அதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக மூன்றாவது கட்சியாக தலை தூக்கி இருக்கும் விஜயின் கட்சி என இத்தகைய கட்சிகள் வருகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி தேர்தலுக்கான பணிகளை செய்து வருகிறது. குறிப்பாக விஜயின் கட்சி என்பது வாக்கு சதவீதத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தாலும் கூட விஜயின் கட்சியை இந்த தேர்தலில் அவ்வளவு பெரிய கட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் விஜயின் கட்சி தனித்து நின்று ஒரு எம்எல்ஏவை ஜெயிப்பது கூட சந்தேகம்தான். ஆகவே விஜயின் கட்சியை தவிர்த்து பார்த்தால் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் நேரடி போட்டி. இது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறது. இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி கட்சிகளை அந்தளவுக்கு சிதறவிடாமல் வைத்து கொள்கிறது. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி என்பது பலமாக மாறிவிட்டது. மறுபக்கம் திமுக கூட்டணி என்பது அதைவிட பலமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கும் கட்சிகளை அப்படியே வைத்து கொண்டாலே திமுக கூட்டணி வெற்றி பெறுவது ஏறக்குறைய உறுதியாகிவிடும். அதே சமயம் அதிமுக கூட்டணியில் இப்போது புதிதாக டிடிவி தினகரன், அன்புமணியின் பாமக, அதனைத் தொடர்ந்து பாஜக போன்ற கட்சிகள் கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுக கூட்டணியும் இப்போது பலம் பொருந்திய கூட்டணியாக மாறி வந்தது. அதுவும் இந்த அதிமுக கூட்டணி அமைவதற்கு முன்பு வரையிலும் வந்த கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணிதான் அனைத்து கருத்து கணிப்புகளிலும் முன்னிலையில் இருந்து வந்தது. ஆனால் சமீபத்தில் தமிழகத்துக்கு மோடி வருகையின் போது மோடி தலைமையில் அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்ததற்கு பிறகு, அதாவது இந்த இணைப்புக்கு பிறகு வெளியான கருத்து கணிப்புகளில் அதிமுக கூட்டணியும் ஒரு சில கருத்து கணிப்புகளில் முன்னணி பெற்றது. ஆகவே இதன் மூலமே தெரிகிறது அதிமுக கூட்டணியும் அவ்வளவு சாதாரண கூட்டணி கிடையாது என்று. இதன் காரணமாக எப்போது அதிமுகவின் இந்த கூட்டணி சேர்ந்ததோ அதிலிருந்து திமுகவின் அரசியல் நகர்வு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தது. அதற்கு காரணம் அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்ததற்கு பிறகு அதிமுக கூட்டணி என்பது வலுவாக மாறிவிட்டது. ஏனென்றால் இதுவரை அதிமுகவின் வாக்குகளை மொத்தமாக பிரித்து வந்தவர்தான் டிடிவி தினகரன். இப்போது டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணியில் இணைந்ததால் அதிமுகவின் ஓட்டுக்கள் மொத்தமாக அதிமுக கூட்டணிக்கே சென்றுவிடும். ஆக இந்த இடத்தில் திமுக அமைதியாக இருந்தால் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகிவிடும். ஏனென்றால் ஏற்கனவே திமுக ஆட்சி என்பது இந்த 5 வருடம் நடந்துவிட்டது. ஆகவே இதற்கான எதிர்ப்பலைகள் வாக்கு வங்கி என்பது திமுகவுக்கு இயற்கையாகவே உருவாகியிருக்கும். இந்த வாக்குகளையும் திமுக இழக்க நேரிடும். அதேபோல அந்த பக்கம் அதிமுக கூட்டணி வலுவாக இணைந்து விட்டதால் அதிமுகவின் வாக்குகள் அனைத்தும் ஒன்றாக அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடும். இதனால் எப்படி பார்த்தாலும் திமுக கூட்டணிக்கு சற்று பின்னடைவாகத்தான் இந்த ஒரு அதிமுக கூட்டணி என்பது தற்போது இருந்து வந்தது. இந்த ஒரு காரணத்தால் திமுக கூட்டணி என்பது தங்களது கூட்டணியை இன்னும் பலப்படுத்த தேமுதிக, ஓபிஎஸ் போன்றவர்களை நோக்கி கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையை திறந்து வைத்தது. அதற்கு காரணம் ஏற்கனவே திமுகவை நோக்கிதான் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக எண்ணி தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்களும் திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இதை திமுகவும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்று தேமுதிகவையும் ஓபிஎஸ்ஸையும் திமுக பக்கம் கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது.
அந்த பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட திமுக வெற்றி பெற்றுவிட்டது என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் தேமுதிக கட்சி திமுகவில் இணைவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. 6 சீட் மற்றும் 1 எம்பி பதவி கொடுத்தால் திமுகவுடன் கூட்டணி போடுவதற்கு தேமுதிக தயாராக இருந்தது. இந்த கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலினும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அதனால் தேமுதிக திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் மட்டுமே வெளியாக வர வேண்டுமே தவிர இவர்களின் கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது என்றே தெரிகிறது. அதே சமயம் இப்படியாக திமுக கூட்டணி என்பது தங்களை வலுப்படுத்துவதற்கு பல விதங்களில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென இன்னொரு ஜாக்பாட் வாய்ப்பும் திமுகவை தேடி வந்திருக்கிறது. அது என்னன்னா, அதிமுக கூட்டணியை வலுப்படுத்திய டிடிவி தினகரனும் விஜயின் கட்சிக்கு தூணாக இருக்கும் செங்கோட்டையனும் இப்போது ஒன்றாக சேர்ந்து வந்து திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ சம்பவங்களும் நடந்துள்ளது. ஆமாங்க, தற்போது அதிமுக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கும் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகி வருகிறது. அதுவும் டிடிவி தினகரன் இந்த முடிவை எடுப்பதற்கு முக்கிய காரணம் எடப்பாடியின் சமீபத்திய செயல்பாடுகள் என்றும் தெரிகிறது. அதாவது என்னதான் எடப்பாடி துரோகியாக இருந்தாலும் கூட பாஜகவுக்காக இந்த என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் டிடிவி தினகரன். ஆனால் டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி தரப்பு போதிய அளவு மரியாதையும் கொடுக்கவில்லை, போதிய அளவு தொகுதிகளையும் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. இதன் காரணமாக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக டிடிவி தினகரன் முடிவெடுத்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. அதே சமயம் இந்த பக்கம் விஜயின் கட்சிக்கு முக்கிய தூணாக இருந்த செங்கோட்டையன் அவர்களும் இப்போது விஜயின் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் சமீப நாட்களாகவே விஜயின் கட்சியில் செங்கோட்டையனுக்கு தொடர்ச்சியாக அவமானங்கள் மட்டுமே நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. விஜயின் கட்சியில் செங்கோட்டையனின் கருத்துகளுக்கு எந்தவித மதிப்பும் இல்லை என்பதை செங்கோட்டையன் இப்போதே முழுமையாக உணர்ந்துவிட்டார். விஜயின் கட்சியில் இதுவரை எத்தனையோ அறிவுரைகளை செங்கோட்டையன் கூறியிருக்கிறாராம். அதில் ஒன்றை கூட விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. ஆகவே அரசியலில் மூத்த தலைவராக இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் இப்படி விஜயின் கட்சி போன்ற ஒரு சிறிய கட்சியில் இணைந்து தன்னுடைய மாண்பை கெடுத்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதை இப்போது செங்கோட்டையனே உணர்ந்துவிட்டார். அதனாலேயே இப்போது செங்கோட்டையனும் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம், செங்கோட்டையன் ஏற்கனவே டிடிவி தினகரனிடம் நல்ல ஒரு நட்பை கொண்டவர். செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும் கடந்த சில நாட்களாக ஒன்றாக இணைந்து ஒன்றிணைந்த அதிமுகவாக அதிமுக கட்சியை இணைக்க வேண்டும் என்று போராடி வந்தவர்கள். ஆக இப்போது இவர்கள் தனித்தனியாக சென்ற கூட்டணிகளில் இவர்களுக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. இந்த ஒரு காரணத்தால் இந்த இருவரும் இப்போது ஒன்றாக பேசி திமுக கூட்டணியில் இணைவதுதான் சிறப்பு என்ற முடிவை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால் செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும் இப்போது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணியில் இணைய இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி வருகிறது. ஒருவேளை இவர்கள் மட்டும் இப்போது திமுக கூட்டணியில் இணைந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இனி திமுக கூட்டணியை வெல்வதற்கு எந்த ஒரு சக்தியாலும் முடியாது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். அதாவது இந்த இருவரும் திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டால் கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளை கூட திமுக கூட்டணி எளிதாக கைப்பற்றிவிடும் என்றே தெரிகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை திமுக கூட்டணியில் செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும் இணைகிறார்கள் என்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியாகிவிட்டால் அதற்கு பிறகு திமுக வெற்றி பெறுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் திமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.